விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம். அப்போ ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கணும். விசுவாசமா இருந்தா தான் ஆண்டவருக்கு ஆயத்தமாக முடியும். அப்ப அந்த விசுவாசம் இல்லாம ஆயத்தமாகவே முடியாது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் நமக்குள்ள தேவை. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் ஜெயம் எடுக்கவே முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு அதை பார்க்கிறோம். எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ல அங்க வாசிக்கிறோம். வாசிங்க. அற்ப விசுவாசியே. என்னது? அற்ப விசுவாசி. இவன் அற்பமானவனப்பா, இவன் சரியில்லாத ஆளு சொல்றாங்களா சொல்லலையா? அப்ப நம்ம அற்ப விசுவாசியா இருக்கவே கூடாது. அல்லேலூயா. முழுமையான விசுவாசியாய், ஆண்டவரை பின்பற்றுவளாய், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, நீங்க நடந்து போனீங்க, அவர் கடல் நடந்து போனார், அதை பார்த்தான் பேதுரு. பேதுரு எப்பயுமே அவசரப்படுறவன், எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா செய்யணும் இல்லை, அவசரப்படுவான், ரொம்ப அவசரப்படுவான். அதே மாதிரி எல்லா காரியங்களையும் அவசரப்படுறது தான் அவன். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், வாப்பா அப்படி சொல்லிட்டாரு. உடனே பேதுரு நடக்கிறான், வேகமா நடந்து போறான். போயிட்டு இருக்கும் போதே அவன் சூழ்நிலைகளை பார்த்தான். அல்லேலூயா. அடிக்கிற காத்து, கடலை பார்த்த உடனே, அவன் கீழே பார்த்த உடனே அவன் விசுவாசத்துல குறைஞ்சு போயிட்டான். அல்லேலூயா. அவன் நடந்து எதில் நடந்தான்? விசுவாசனால் நடந்தான். விசுவாசம் தான் அவனுக்கு முக்கியம். அந்த விசுவாசத்துல தான் நடந்து போகும்போது தண்ணியில மூழ்கலை. அவன் கீழே மற்ற சூழ்நிலைகளை பார்த்தான், காத்தடிக்குது, தண்ணியை கடலை பார்த்தான். உடனே அவன் தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படித்தான். சில அற்புதம் நடக்கல, சில நல்ல காரியம் நடக்கல, சின்ன சின்ன காரியங்கள். நேற்று தான் சொன்னேன், இருந்து சான் பிரான்சிஸ்கோ போற வழியில அவன் என்ன சொன்னா, அந்த 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 தூரத்தை நடந்தே அவன் போகணும்னு சொல்லி அவன் ரொம்ப வைராக்கியம் பண்ணி ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாலே நிறுத்தி எல்லாம் கைகளை தட்டி அவனை அனுப்புனாங்க. அவனை அந்த நடந்து போறதுக்கு அவனை அனுப்புனாங்க, உற்சாகமாய் அனுப்புனாங்க. அவன் போய் அக்கறை அப்படி அங்கே போய் சேர்ந்துட்டான். சேர்ந்து அந்த ஊருக்கு போயிட்டான், நடந்தே போயிட்டான். அப்போ அங்கே ஒரு ஆள் கேட்டாரு, ஏங்க நடந்து வந்தீங்களே, நடந்து வந்த பாதையில் எத்தனை இடையூறுகள் இருந்தது? எத்தனை இடையூறு? பாலம் இருக்கும், கண்ணி இருக்கும், ரோடு இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், மலை இருக்கும், இதெல்லாம் கடந்து வந்தீங்களே, இந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா? எப்படி கடந்து வந்தீங்க, இடையூறுகளை சொல்ல முடியுமா அப்படி சொல்றாங்க. அவங்க சொல்றாரு, எனக்கு கல் மண் பாலம் அதெல்லாம் இடையூறவே இல்லை, அதெல்லாம் சாதாரணமாக தண்டை விட்டுட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் போட்டிருக்க ஷூ, அதுக்குள்ளே போன மணல், அதுக்குள்ளே போன தூசி, அது என்னை அது காலுக்குள்ளே இருந்துட்டு நிடறல் பண்ணிச்சு. அதனால நான் ஆரம்பித்த இந்த நடைப்பயணத்தை என்னையால் முடிக்க முடியுமா முடிக்க முடியாதாங்கிற சந்தேகம் எனக்குள்ள வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சந்தேகம் எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா சின்ன சின்ன காரியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், எத்தனையோ பெரிய பெரிய அதிசயங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன உபத்திரங்கள் வரும்போது, சின்ன சின்ன பாடுகள் வரும்போது நாம் விசுவாசத்தை விட்டு வழுகி விடுகிறோம். விசுவாசத்தை விட்டு வழுகி விடுகிறோம். சின்ன ஒரு காரியம் தான், அதுல வழுகி போறோம். அப்ப விசுவாசம் என்பது அந்த முக்கியமா எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்து ஆண்டவருக்காய் முழுமையாக நடக்கிற அந்த இது வேணும். அப்போ சொன்னாரு, எனக்கு வேற ஒன்றும் இல்லைங்க, பெரியவரையும் தாண்டிட்டேன், இந்த காலுக்கு இருந்த தூசி தான். அப்ப தூசியை போல இருக்கிற சில என்ன செய்யறது, நமக்கு வர்ற உபத்திரவங்களை கண்டுதான் நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போகிறோம். நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம், விசுவாசத்தை விட்டு வழி விடுகிறோம். விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். உறுதியா நம்ம இருந்தோம் சொன்னா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் தான் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவர் தானே அவர் விசுவாசிக்கிறோம், முழுசா அவர் நம்பி இருக்கிறோம். அவரை விசுவாசம்னா எப்படின்னா, அவரை முழுதுமாய் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் விசுவாசம். முழுதுமாய் சார்ந்து இருக்கணும், முழுதுமாய் அவரை பற்றி கொண்டு இருக்கணும், முழுதுமாய் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அர்ப்பணித்து அவருக்குள்ளாக நாமும் அவர் ஒன்றாக இணைந்து அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம இருக்குமானால் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எலியா பாருங்க, பஞ்சம் வந்துச்சு, பஞ்சத்தில் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப காக்கத்தை கொண்டு போஷித்தாரு. ஒரு விதவையை கொண்டு ஆண்டவர் அவனுக்கு போஷித்தாரு. எல்லாவற்றையும் செய்தாரு. பாருங்க, பாகால் தீர்க்கதரிசி, அத்தனை தீர்க்கதரிசி வந்தாரு, அத்தனை பேரையும் அக்னிகளை சுட்டு கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட காரியங்களையும் செய்தான் எலியா. ஆனா சாதாரண ஒரு பெண்ணு இசபேல், அவருடைய வார்த்தையை கேட்டோடனே அவன் பயந்து நடுங்கி போய் ஒளிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்களா, விசுவாசம் எங்க போயிருச்சு? சின்ன ஒரு காரியம். எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை செய்த அந்த எலியா
யாருனால? ஒரு சின்ன எஜபேல், ஒரு பொண்ணு, ஒரு பெண்ணு, அவ கொடுத்த அந்த பயத்தினால ஒளிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சின்ன காரியம் தான் நம்மளை சோர்வடைய செய்யும். ஒரு சின்ன காரியம், ஒரு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளை சோர்வடைய செய்யும். அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? நான் செத்தாலும் பரவாயில்ல, சாக போறேன்னு போயிட்டான். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வரும் சில பிரச்சனைகள், வரும் சில துன்பங்கள் வரும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளால நம்ம சோர்ந்து போகாதபடி, சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வழுகி விடாதபடி ஆண்டவர்ல உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆயத்தம், அதுதான் ஆயத்தம். அந்த ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் தேவனுடைய வருகையின் போது அவரோடு கூட இணைந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு வழியை ஏற்படுத்துகிற ஒன்று விசுவாசம். அல்லேலூயா. நம்மளாம் விசுவாசி. நம்ம யாரு? யாரு? என்ன வாசி? என்ன வாசி? விசுவாசி. அப்படி இருக்கணும். நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அந்த உறுதி நம்ம இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிப்போம். எபிரேயர் 12:1 வாசிங்க. ஒருத்தர், மேகங்கள் போன இத்தல திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்குகிற தள்ளிவிட்டு அல்லேலூயா. நெருக்கி வரும், சின்ன சின்ன பாடுகள் வரும். ஆனால் விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரோடு கூட பொறுமையோடு ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன தூசி போல பிரச்சனை, சின்ன சின்ன ஒரு பெண்ணு சொல்ற சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியம், அதில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரது விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். பாருங்க, ஒரு ஆறு, அந்த ஆறுக்கு பேரு மிசிசிபி அப்படின்னு ஒரு ஆறு. அந்த ஆறு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆறு. அந்த ஆறுல தண்ணி எப்பயுமே வெயில் காலம் தண்ணி போகுமா. மழை காலங்களில் அது அங்கே பாலம் கிடையாது, அந்த ஆற்றுல பாலம் இல்லை. அதனால என்ன செய்ய முடியாதுன்னா, மழை தண்ணி இருக்கிற இடத்துல இடுப்பு தண்ணியோ கையால் தண்ணியோ கொஞ்சம் தண்ணியோ அவர் நடந்து எப்படியோ ஒரு ஓரம் சாரும் போயிடுவாங்க. ஆனால் மழை காலத்தில் நல்ல ஒரு குளிர் காலத்தில் போக முடியாது. அது என்ன செய்யுமா, அப்படியும் உறைஞ்சி போகுமா, இருக்குமா. அப்போ ஒரு தான் அந்த ஆற்ற கடக்க ஒரு மனுஷன் வந்தான். அவன் கிட்ட வந்து பார்த்தான், தொட்டு பார்த்தான், இப்படி பார்த்தான், அப்படி பார்த்தான். அந்த ஐஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இங்கிட்டு கட்டியாக இருக்குது, இங்கிட்டு கட்டியாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தான். அப்புறம் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. காலை வச்சு பார்த்தான், அப்புறம் இப்படி பார்த்தான். அவனால் நடக்க முடியல. சந்தேகம். இன்னைக்கு விசுவாசத்தில் இன்னைக்கு பயம், விசுவாசத்தில் பயம். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் நிறைய பயம் வந்துருக்கு. பயம் என்பது நம்ம விசுவாசத்தை குலைத்து போடும். அல்லேலூயா. எதுக்குமே பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படவே கூடாது. பயப்படாம தைரியமாய் நம்ம போக வேண்டும். அல்லேலூயா. யோசுவாவுக்கு சொன்னாரு, மோசையோடு இருந்தவன் உன்னோட கூட இருப்பேன், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டான் அப்படி சொல்லி ஆண்டு சொல்லிட்டாரு. இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோசுவாக்குள்ள இருந்துச்சு. ஆனா யோசுவா இதை வச்சு தான் எல்லா பக்கமே ஜெயம் பட்டான். ஆனா ஆயி பட்டணத்துக்கு போனாங்க, தோத்து போயிட்டான். ஆயி பட்டணத்துல தோத்து போயிட்டான். என்னப்பா இவ்வளவு ஜெயம் எல்லாம் எடுத்து வந்தவன், சாதாரண ஒரு ஆயி பட்டணம், அதில் போய் தோத்து போயிட்டோமே அப்படி சொன்னோடனே முகம் கலந்து அழுக ஆரம்பிச்சுட்டான். யாரு? யோசுவா அழுது ஆண்டவரிடத்துல சொல்றேன், விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆண்டவரே என்னங்க, ஆண்டவரே என்னங்க, ஆண்டவரே. அப்ப பாருங்க விசுவாசம் எங்க பிரச்சனை. அப்ப ஆண்டவர் கேட்கிறான், அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ அழுகிறலாம் சரித்தேன், ஆனா நீங்க என்ன செஞ்சீங்கன்னு யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எனக்கா என்ன செஞ்சிருக்கீங்க, என்னுடைய இதுக்கு நீ துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்பதான் அவர் போடும்போது இங்க ஒரு பாவம் சாபத்தீடான காரியத்தை உங்ககிட்ட இருக்கு, இந்த சாபத்தீடன் எடுத்து போடு அப்படின்னு சொல்லி யாருக்கு? அந்த யோசுவாவுக்கு உணர்த்தினார்னு சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுமா? இன்றைக்கு சில சமயத்தில் நமக்கு விசுவாச வாழ்க்கையில் வரும், சில காரியங்கள் வரும். ஏன் வரும்னா, நம்மை சரிப்படுத்தும்படியாய், நம்மை ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்படியாய், அவர் வழியிலே போவதற்காக நம்மளை ஆண்டவர் ஊக்குவிக்கும்படியாய் ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் தூக்குற அவர் தான், முடிக்கிற அவர் தான். நம்ம அவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் நோக்கி பார்க்கவே கூடாது. அல்லேலூயா.
சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். மனுஷனா பிறந்தா அவனுக்கு இருக்கும், மேடு இருக்கும், பள்ளு இருக்கும், ரோட்ல போறோம், மேடு பள்ளம் ரோடு அது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஜெயித்து போறவன் தான் விசுவாசத்துல. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. அதை ஜெயிக்கிறவங்க தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. எல்லா மேடு பள்ளங்களை சகித்து அது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆண்டவருக்காக நிலைத்து நின்று ஓடுகிற ஓட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. முடிவு அது சொல்றாரு, முடிவரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு, இதோ ரட்சிப்பு. ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். பரிசுத்தம் அபிஷேகத்தை இன்னொரு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை அவங்களே இருக்காங்க. நீ இன்னும் 10 வருஷமா இருந்தாலும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பெற்று அடையாளத்தை பெற்று நடந்து கொண்டு போனாலும் ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? அந்த இன்னொரு ரட்சிப்பு இருக்கு, முடிவறிந்தோம். எப்படி முடிவறிந்த ஒரு ரட்சிப்பு இருக்கு. அந்த முடிவறிந்த ரட்சிப்பு இல்லாதபடிதான் இடையில என்ன செய்யறான்? தடுமாற்றம் வந்து விடுகிறது. வாழ்க்கையில அசைவு வந்து விடுகிறது. வாழ்க்கையில பயம் வந்து விடுகிறது. பாருங்க, இந்த தண்ணிக்குள்ள போக முடியல. அவன் என்ன தப்பி தத்தி பாக்குறான். அப்படியே நடந்து அந்த இதை பிடிச்சு ஒரு உள்ள போயிருவோம், அப்படி போயிருவோம், இப்படி போவோம், பயந்து உயர்ந்து அப்படியே அந்த ஐசில் அப்படியே தட்டி 4 காலை வச்சு நடக்கிறான். இப்போ உனக்கு ஒரு பின்னால் பாட்டு சத்தம் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கறான். ஒரு குதிரையில கொஞ்சம் நிலக்கரியை வச்சுட்டு அந்த ஐஸ் மேல குதிரையை ஓட்டி வரேன், அதுல குதிரையில ஓட்டி போறேன் அந்த ஆத்துல. அப்பதான் பார்த்தா இது இந்த நடந்து போகலாம் அப்படின்னு. பாத்தீங்களா பயம்? அவன் பாருங்க, குதிரையில போறானே, நம்ம எப்படி நடந்து போறோம்? பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான் சில காரியங்களில பயம் வந்து நம்ம வாழ்க்கை என்ன செய்யறது? நாம் முன்னேறி போற காரியத்தை, நம்ம செய்யக்கூடிய காரியத்தை தடை பண்ணி விட்டு விடுகிறது. பயம் விசுவாசத்தை குலைத்து விடும். பயம் ஆசீர்வாதத்தை குலைத்து விடும். பயம் நம்முடைய சரீரத்தை குலைத்து விடும். பயம் பல பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் உண்டாக்கிவிடும். பயம் நமக்கு வேண்டமே வேண்டாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்க வேண்டும். முடிவரைந்தும் உறுதியா இருக்கும்போது தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம முதல்ல என்ன செய்யறோம்னா, இயேசுவை நம்பி விசுவாசத்தோட வாழ்க்கையை ஆரம்பித்த நாம அப்புறம் என்ன செய்யறோம்? பிரச்சனைகள், தோல்விகள், பல காரியங்கள் வரும்போது அது என்ன செய்யறோம்? நம்ம தேவனை விட்டு விலகக்கூடிய காரியங்களை நம்ம வந்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்படி செய்யவே கூடாது. ஆண்டு சொல்றாரு சந்தேக தேவன் உங்களோடு இருக்கிறார். பாருங்க, அக்னி என்னது? ஆறுகள் புரண்டு வந்தாலும் அக்னி வந்தாலும் நம்ம தான் வேகாது இருப்போம். வாசிக்கிறோம், அக்னி புரண்டு வந்தாலும் ஆறுகள் வந்தாலும் என்ன செய்வேன்? நீங்க வேக மாட்டீங்க. அல்ல சொல்லுவோமா? நமக்குள்ள இருக்க விசுவாசத்துல உறுதியா இருப்போமானால் ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்னா வாசிங்க, 1 யோவான் 5:4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தையே ஜெயிச்சிருவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனை சொன்னாப்புல கடுகளவு விசுவாசம் இருந்தா அது ரொம்ப இதா இருக்குமா? பாத்தீங்களா? அப்ப என்ன இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றோம், ஆண்டவர்கிட்ட விசுவாசம் நமக்குள்ள இல்ல. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாதபடினாலே, தேவனை பிரியப்படுத்த முடியாதபடினால்தான் இன்னும் நம் வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி நாம் சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா. இப்ப விசுவாசத்துல நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே அந்த விசுவாசம். நமக்குள்ள இருக்கிற அந்த சின்ன விசுவாசமே அது உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவரை பார்த்து, அவர் முகத்தை பார்த்து, அவரோடு கூட இணைந்து நம் வாழ்க்கையை ஆரம்பித்த நாம் அவரோடு கூட எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே அது போவோமானால் நம் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற தூசிகளையோ மற்ற காரியங்களோ சின்ன பிரச்சனைகளையோ வாழ்க்கையில் வரும் துன்பத்தையோ பார்க்காதபடி நேராய் ஆண்டவரை பார்த்து கொண்டே போவோமானால் நாம் என்ன செய்வோம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஜெயம், அதுதான் ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது விசுவாசம் நமக்குள்ள வேணும். நம்ம வாழ்க்கையில அடுத்த அடி எங்கே வைப்பதென்று தெரியாவிட்டாலும் நம்ம அழைத்தவர் நம்மளை நடத்தி செல்வார். அல்லேலூயா. நம்மளால அடுத்து எங்க போக முடியும், அடுத்து என்ன செய்ய முடியும் என்று திகைத்து போயிருக்கிற நம்மை அவரோடு இருந்தோமானால் நம்மளை அவர் நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளால நினைப்போம், திகைத்து இருப்போம், அடுத்து நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன், எல்லாரும் கைவிட்டாங்களே, இப்படி இருக்கே, அப்படியே பிள்ளைகள் அங்கே இங்கே குடும்பம் எல்லாம் கைவிட்டு ஆண்டவரே உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு, என்ன செய்வேன் என்று சொல்லி நாம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவர் கடைபிடித்து நம்மளை அடுத்த வழியில நம்ம நடத்தி செல்வார். அதிலே சொல்லுவோமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் தேவன். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ள ஆண்டவர்.
அவர் நம்மளை அழைத்து செல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் விசுவாசத்தில் உறுதியாய் அவரை பற்றி கொண்டு, அவரை மட்டும் பற்றி கொண்டு, இந்த உலகத்தில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில் அகற்றி விட்டு அதெல்லாம் உதறிடணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? உதறிடணும். இப்போ சில காரியங்களை எங்களுக்கெல்லாம் வரத்தையும் செய்யுது, நாங்கள் உதறோம். சின்ன காரியங்கள் உதறோம், போ, அவ்வளோதான், நடந்துகிட்டே இருக்கட்டும். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாய் நாம் இருக்கும்போது தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்ல சொல்லுவோமா? இப்போ விசுவாசம் என்பது மிகவும் முக்கியம். ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுவார்? நம்ம ஆயத்தமாயிட்டோம், அப்படி அல்ல. முடிவு வரியந்தாம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் உறுதியாய் வருகிற காரியங்களிலே நாம் தள்ளிவிட்டு ஆண்டவரை மட்டும் பார்த்து ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்கும் போது ஆயத்தமாய் நாம் இருக்க ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவர் நடத்துவார் என்ற விசுவாசத்தில் நடப்பதுதான் என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை. சங்கீதத்தில் வாசிங்க 27:13. சங்கீத தாவீதுக்காரன் தாவீது சொல்ற சங்கீதத்தில் நான் நம்பாம இருந்தேன்னா நான் கெட்டு போயிருப்பேன். வாசிங்க சங்கீதம் 27:13 எடுத்து. அதை விசுவாசியாம இருந்திருந்தேன்னா நான் கெட்டு போயிருப்பேன். யார் சொல்றாரு? தாவீது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நமக்கு சோதனை வரும், சோதனை வரும். நம்ம அழிப்பதற்கு அல்ல, நம்ம பலமுள்ளமாக மாற்றுவதற்காகவே வரும். அல்லேலூயா. நம்ம பலமுள்ளமாக மாற்றவே வரும். நமக்கு சோதனை அழிப்பதற்காக வர்றதில்லை. வாசிங்கள் 1 பேதுரு 1:7 வாசிப்போம். சோதனை நமக்கு வரும். அந்த சோதனை நம்ம அழிப்பதற்கல்ல, நம்மளை பலப்படுத்த, நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப்பில் முன்னேறுவதற்கு செய்வதற்கு தான் சோதனை வரும். நம்ம சோதனை வந்தோடனே என்ன செய்யறோம்? நம்ம தோத்து போறோம், விசுவாசத்தை விட்டுறோம், வழிக்கு போறோம். சோதனை வரும். அந்த சோதனைகளை ஜெயிக்கும் போது அடுத்த படிக்கு முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நம்மளை வழியை கொண்டு வருகிறார். 1 பேதுரு வாசிங்க 1:7 சீக்கிரம் வாசிங்க. அழிந்து கொள்கிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும். அல்லேலூயா. தங்கத்தை உருக்கி அதை பொண்ணு எடுக்கிறாங்க. அதை காட்டில உங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக புகழ்ச்சியும் கனமும் மகிமை கூறுவதாக மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? வரும் சோதனை. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வராமல் இருக்காது. சோதனை வரும், பாடுகள் வரும், இக்கட்டுகள் வரும். ஆனா அந்த சோதனையிலே நாம் சேர்க்கும் போது சோதனை ஏன் கொண்டு வரணும்? அழிக்கிறதுக்காக கொண்டு வரல, நம்மளை ஒருபடி முன்னேறி முன்னால கொண்டு போவதற்காக. அவர் என்ன செய்யாரு? தோத்துட்டார். ஆயில தோத்து போயிட்டார். அப்பதான் அவர் அழுகிறார், ஜெபம் பண்றாரு. அப்ப சொல்றாரு, இப்பா நீ முதல்ல நினைச்சு பாரு, உங்க என்ன செஞ்சிருக்கு தேய்ச்சி பாருங்க. அதை சுட்டி காட்டுறாரு. அல்ல சொல்லுவோமா? நமக்கு சில காரியங்களை சுட்டி காட்டுவார். நாம் அதை விட்டு மாறும்போது தேவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருவார் சொல்லி பார்க்கிறோம். அல்ல சொல்லுவோமா? நம்ம சில சமயத்தில் அப்படி என்ன செய்யறோம்? போயிடுறோம். ஒரு வீட்டில் ஒரு 45 வயசு ஆனால் அது வரைக்கும் தான் இருப்பாங்களாம். அவங்க தாத்தா பாட்டி எல்லாமே, அவங்க அப்பா அம்மாலாம் 41 வயசு, ஒருத்தர் 51 வயசுல செத்து போட்டாங்களாம். இப்படி சொன்னோடனே அந்த வீட்டில் சாபம் இருக்குன்னு ஊரே சொல்லிட்டாங்க. எப்பா உங்கள் தாத்தா பாட்டி 41 வயசு ஆகுறாங்க, உங்கள் அம்மா 51 வயசு, அவங்க தாத்தா 51 வயசு சேர்க்கிறாரு, உன் குடும்பத்தில் இப்படி தாண்டா அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கிற அந்த பையங்கெல்லாம் பயந்து நடுங்கிறான். அவனுக்கு என்ன ஊரே சொல்லுதில்ல, சொல்ல பயமாக இருக்குது. இப்போ 40 வயசு ஆயிடுச்சா, அப்படி பயப்படுறான், நடுங்கிறான். அடுத்த 2 வருஷத்தில் நான் செத்து போகணும் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அப்படி பயப்படுறான். வயசு 45 வயசு கடந்துருச்சு. 45 வயசா கடந்துருச்சு. அவன் உயிரோடு இருக்கிறான். இப்போ அவன் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் பலனா இருக்கணும். இப்போ நான் சாகலை இல்லை, எல்லாம் சொன்னாங்க எனக்கு குடும்பமே சாபத்தில் இருக்கணும், ஆனால் எனக்கு இல்லையே, இப்போ நான் வந்துட்டேனே அப்படி சந்தோஷமா இருக்கணும். இல்லை, அவங்க தாத்தா 51 வயசு சேர்த்தாரான், அதனால 51 நினச்சிட்டான். என்னது நினச்சிட்டான்? 45 முடிச்சிட்டான், இப்போ 51 நினச்சிட்டான். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, வருகிற காரியத்தை குறித்து நினைச்சு இப்படித்தான் இருந்துச்சு, இப்படித்தான் குடும்பம் இருந்துச்சு, இப்படித்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நினைச்சு விசுவாசத்தில் பயத்தில் கொண்டு வந்துடக்கூடாது. அப்புறம் அவன் 51 வயசு இருந்திருக்கான். அப்புறம் பார்த்தா விசுவாசம் வந்துருச்சு அவனுக்கு. அவன் 100 வயசா இருந்த மாதிரி தான். அல்ல சொல்லுவோமா? பயம் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? பயம். ஏதோ நடந்த காரியத்தை வைத்து பயம். இந்த சாபத்தில் வந்துருமோ, என் குடும்பம் இப்படி ஆயிருமோ, என் குடும்பம் அப்படி ஆயிருமோ, அதை வந்துருமோ, இதை வருமோ அப்படின்னு சொல்லி கனவு காங்கிறது. அதை நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. அப்படி என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? நம்ம விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் சொன்ன ஆண்டவர் நம்ம இருளை வெளிச்சமாக்குற அவர். வாசிப்போம். சங்கீதம் 18:28. நம்முடைய இருளா இருக்கிற காரியத்தை அவர் வெளிச்சமா மாத்திடுவார். அவன் இருதயத்துல இருளு. ஐயோ, எங்க தாத்தா, எங்க அப்பா 41 வயசு, எங்க அம்மா 51 வயசு, தாத்தா ஆண்டவரே எங்க வம்சமே இப்படி சாகுறாங்க, எனக்கு வந்துருமோ அப்படி சொல்லி பயப்படுறான். இருள் அந்த அவனுக்கு இருதயத்துக்குள்ள இருளை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்கள், வாசிங்க. அல்லேலூயா. விளக்கை ஏற்றுவீங்க, இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள இருதயத்திற்கு இருள் எல்லாம் ஓடி போகும். நம்ம குடும்பத்தை வெளிச்சமா மாற்றுவார். ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொன்னா வாசிங்கள். எபிரேயர் 11:1 வாசிங்க. நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அல்லேலூயா. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஆண்டவர் நம்பணும். ஆபிரகாம், ஈசாக்கு இல்ல, ஆனா அவன் நம்பினான். கடைசி வரைக்கும் நம்பினான். சரீரம் செத்து போச்சு, எல்லாமே போயிருச்சு, சூழ்நிலை சரியில்லை, எல்லாம் உலகத்தினுடைய காரியங்கள் பொறுத்தபடி அந்த நடக்கக்கூடிய அறிகுறி எதுவுமே இல்லை, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அறிகுறி எதுவுமே அவனுக்கு இல்லை. ஆனாலும் அவனுடைய விசுவாசத்துல உறுதியாய் கடைசி வரைக்கும் இருந்தான். காணாதவர்களை, அல்லேலூயா, காணாதவர்கள் கொடுத்த இது நம்பப்படுகிற எப்படி அந்த விசுவாசம் சொல்லி என்ன வாசிப்பா அது காணப்படாத நிச்சயம். அவர் என்ன செய்யறது? நம்பல, காணப்படாத நிச்சயம். அந்த காணப்படாத மேல அவர் நிச்சயம் வைத்தார். குழந்தை பிறக்குன்றது கிடையாது, ஆனா வச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள யாரு விசுவாசி? நம்ம யார் நம்புறோம்? பரலோகம் எங்களுக்கு உண்டு, ஆண்ட போக போறோம், ஆண்ட வருகை இருக்கு, இந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும். அந்த விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். நான் போன வாரத்தில் இங்கே போன வெள்ளிக்கிழமை இங்கே பாஸ்டில் வந்தாங்க. சேத்தூரில் ஒரு பாஸ்டர் வந்தார் குடும்பமாய். எங்கள் மருமனில் வந்தாங்க. இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணோம் வெள்ளிக்கிழமை. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஜெபம் நடத்துகிறோம். அப்போ நான் ஒன்று சொன்னேன், யானையை குறித்து. சில சமயத்தில் வெளிச்சோம் விசுவாசம் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிறோம், ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிறோம், ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறோம். முழு சத்தியத்துக்குள்ள நிற்காதபடி சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம்னா முழு பயிர் கொடுக்குற வார்த்தை. ஒரு இடத்துல மட்டும் ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அது மட்டும் எல்லாம் போயிடக்கூடாது. முழுசா பிடிக்கணும், அந்த சத்தியத்தை பிடிக்கணும், அந்த வேதத்தை பிடிக்கணும், அதன்படி நடக்கணும். அப்பதான் முடியும். அவனுக்கு என்ன செய்யல? அவன் பார்க்கல, கண்கள் இருளாக்கப்பட்டிருக்க. சாத்தான் இருளாக்கிடுவான், சந்தேகத்தை கொண்டு வந்துடுவான். சத்தியத்தை குறித்து சந்தேகத்தை கொண்டு வந்துடுவான், வேத வசனத்தை குறித்து சந்தேகத்தை கொண்டு வந்துடுவான், விசுவாசத்தை குறித்து சந்தேகத்தை கொண்டு வந்துடுவான், நம்ம நிற்கிற இடத்தை வச்சு சந்தேகத்தை கொண்டு வந்துடுவான், பல கேள்விகளை நமக்குள்ள எழுப்பிடுவான், நம்மளை எங்கேயோ பொல்லாத காரியத்தை விடுவெள்ளி. அவன் என்ன சொன்னா? அவன் யாருன்னு சொன்னா அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பொல்லாத ஆவி. அந்த ஆவி உள்ள இருந்துகிட்டு அவன் என்ன செய்வான்? அது நம்மளை எங்க கொண்டு போயிடும்? அழிவின் பாதை கொண்டு போயிடும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்குள் நிலைத்திருக்கிறது. அது சத்தியத்தை நிகழ்க்கணும்னா விசுவாசம் தேவை. காணாததை குறித்து அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவன் இருக்கு. இது ஒரு கீபோர்டு நான் பார்த்து விசுவாசிக்கிறேன், இதே இல்ல ஒரு கீபோர்டு இருக்கு அப்படின்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் காணாதவைகளை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், நம்பினா, செத்து போச்சு, கடைசியில பிள்ளை பிறக்கும்ங்கிறதே இல்ல, ஆனாலும் அவன் விசுவாசித்தான். அவனுக்கு அது நன்மையாய் கூடினது, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா சொல்லுமா? யோபு எத்தனையோ வாழ்க்கையில பாடுகள், துன்பம், வருத்தம், மனைவியே வேணும்னு சொல்லிட்டா, போ நீ எல்லாம் ஒரு மனுஷன்ட்டா, எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா அவன் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் விடல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாங்க முக்கியமான விசுவாசம். அதனால யோபு கெட்டு போயிட்டாரா? யோபு கெட்டு போன என்ன இருந்தாரு? இத்தனை நன்மை கைதட்டுங்க எல்லாரும். ஐயா சொல்ல ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருமே கைவிட்டாலும் நம்ம இயேசுவை பிடித்துக் கொண்டு ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், பலனை பெற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், எனக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும், அறிக்கையிடணும். என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கையை தான் விரும்புகிறார். அல்லேலூயா.
அறிக்கையை ஆண்டவர் விரும்புகிறார். அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ண 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 நம்ம வாழ்க்கைக்கு எல்லாம் ஓடிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப தேவை. அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணி 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 என்னது அந்த அந்த காரியம் சொல்லும்போது தேவன் வாழ்க்கையில் இருக்க காரியத்தை எல்லாம் விட்டுருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், விசுவாசத்தை அறிக்கை செய்யணும், விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இல்லையா இப்ப நம்ம சோமலாம் இருக்கோமா? இப்ப இன்னும் இருக்கு, இன்னும் இல்ல, நல்லாயிட்டேன் சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லாயிட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், பலமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், அறிக்கை பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆண்டவரிடத்துல நான் விசுவாசமாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் போது தேவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 13:5 பார்க்கிறோம். சில விதம் எங்க கற்பாறையில் விழுந்துச்சு, அதனால அது முளைக்கல, அதனால அது முளைக்கல. ஒரு வீட்டில் நாங்கள் வச்சிருக்கோமே அது மாதிரி பூச்செடி எல்லாம் வச்சு ஒரு தொட்டியில் வச்சு அது நல்ல அருமையான ஒரு பிளான்ட்டு, அதை வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டே வர்றாங்க. பிள்ளைய தண்ணி ஊற்றுது, பேர் பிள்ளை தண்ணி ஊற்றுறாங்க, எல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க. அது என்னென்ன உரம் போடுறான், என்னென்ன செய்கிறான், ஆனால் அது வளரவே இல்லை, அது வளரவே இல்லை. ஒரு 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 இலை கூட விடலை, அது அப்படியே இருக்குது. என்னடா அப்படி சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, அவங்களே வருத்தப்படுறாங்க. தண்ணி ஊற்றுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, என்னமோ செய்கிறாங்க. ஒரு பெரிய அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தவர் வந்தார். அவர் விவசாய கலை நிறைந்தவர். அவர் வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு அப்படி பார்த்தாரு. என்னங்கன்னு சொல்லும்போது, என்னங்க தொட்டி இவ்வளோ வச்சுருக்கோம், இது வரைக்குமே ஒன்றும் பலன் இல்லை. அவர்கிட்ட போனார், ஒரு கம்பை கொண்டு வாங்கினார், அதை குத்தி பார்த்தாரு. அது கல், அது மண் கல்லாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மண் கல்லாக இருக்குது. அது என்னதுன்னா களிமண். அது கெட்டியாகி உள்ள தண்ணி இறங்காமல் கெட்டியாக இருக்குது. அதனால் வேர் போடுறதுக்கு வழி இல்லை. உடனே வரைஞ்சார், அந்த வேரை கீழே போட்டுட்டு மண்ணை உள்ளே வச்சு அதை திருப்பி அந்த இலையை வச்சு விட்டாராம், தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ கல்லான இருதயம், எத்தனை காரியத்தை சொன்னாலும் இன்னும் கல்லான இருதயம், இருதயத்தை விட்டு, இருதயத்தில் இருக்கிற அந்த பொல்லாத காரியங்களை விட்டு வெளியே வருவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை கல்லான இருதயம். அந்த கல்லான இருதயம் வைத்திருக்கிறவனாலே விசுவாசமானது அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியல. அல்லேலூயா. சதையான இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், அவங்க வாழ்க்கை மேன்மையடையும், அவங்க வாழ்க்கை உயரும். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் நமக்குள்ள வேணும். விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், விசுவாசத்தை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி இருக்கணும். பாருங்க, பேதுருவே அப்படிப்பட்ட மனுஷன், அவனே அக்கம் பக்கம் பார்த்தோன்னே உள்ள போக ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. நம்ம என்னைக்குமே நம்மை மட்டுமே பார்க்கணும், இயேசுவை மட்டுமே பார்க்கணும். அல்லேலூயா. பார்த்து நம்ம முன்னில் போனோம்னா நமக்கு வர்ற துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், பேச்சுக்கள், பொல்லாத காரியங்கள் உலகத்தில் வரப்போகுது, வந்துக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இந்த உலகம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்வார், அவர் கரம் பிடித்துக் கொள்வார். எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமானால் நம்மை ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவார். ஒரு அடி வைக்க எனக்கு முடியலையே ஆண்டவரே அப்படின்னு நினைச்சோம்னா பல அடி நம்மளை நடத்தி செல்ல கரம் பிடித்து நம்மளை கூட்டி செல்வார். அல்லேலூயா. நம் தேவைகளை சந்திப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம எல்லாவற்றையும் நமக்கு தருவார். அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தது கூடாத காரியம். ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். தேவனை பிரியப்படுத்துமானால் அவர் நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு எபிரேயர் 4:2 வாசிங்க. அல்லேலூயா. எப்படி கேட்டவர்கள் எப்படியா? சுவிசேஷம் எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டது, சத்தியம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது, எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டது, வேத வசனம் சொல்லப்பட்டது. ஆனா அப்படிப்பா அந்த திருவாசி வந்த வசனத்தை, ஏனெனில் சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் கேட்டவங்களை எப்படி கேட்டாங்களா? எப்படி கேட்டாங்களா? எப்படி கேட்டாங்களா? விசுவாசம் இல்லாம. இப்ப நான் போன வாரம் சொன்ன பிரசங்கத்தை கேட்டேன், ஒருத்தர் சொல்ல மாட்டேட்டீங்க. அப்ப நீங்க எப்படி கேட்டிருக்கீங்க? விசுவாசம் இல்லாம தான் கேட்டிருக்கீங்க. அது எப்படி? இந்த தொட்டியில வச்ச களிமணி மாடுதேன், சதை இல்லாத இருதயம். சதைக்குள்ள இருதயத்தில் பதிஞ்சுன்னா ராத்திரியில் எந்திரிச்சு கேட்டா கூட சொல்லணும். அல்லேலூயா.
அதுதான் ஆண்டவர்களை வைக்கிற வைராக்கியம், அதுதான் ஆண்டவருக்கு நிக்கிற அந்த இது. இவர் படர் ராத்திரி பாப்பா பண்றாரு, ஐயா அப்படின்னு ஒரு வசனம் சொல்லி அப்படி என்ன செய்யறாரு, ரொம்ப சத்தம் போட்ட உடனே இவருக்குள்ள அந்த காரியம் கீழே விழுந்துடுறாரு. அந்த காரியம் போகுதா போல ஐயா, உடனே 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 ஜெபத்தை பண்ணி அதை 2 நாள் ஆச்சு. அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் விடுதலை கொடுத்தா. விடுதலை கொடுத்துருக்காரா? அல்லேலூயா சொல்லுங்க. விடுதலை பற்றி சொல்லுங்க. விடுதலை உள்ள சொல்லக்கூடாது, விடுதலை கொடுத்து தைரியமா சொல்லணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, எங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடினால அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தையை கேட்போமானால், பயபக்தியோடு ஒரு வார்த்தையை கேட்போமானால், அது அவங்க உள்ளத்தில் பதிந்து அவங்க அது 1 10 10 100 100 1000 1000 10,000 பலுக பெருக அவர்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப பெருக்கம் வேணுமா? பிரயோஜனம் எல்லாம் போகணுமா? சொல்றோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அந்த சுவிசேஷம் அவங்க இருதயத்தில் பதிஞ்சுச்சுன்னா, அது நன்மையா இருந்தா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அவங்க தலைப்பாங்க, நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுதா இருக்க மரத்தை போல் இருப்பார். செய்வதெல்லாம் அதுக்கு வேண்டிய அடுத்த வீட்டில் களை வாங்குறேன் அதுவும் வாய்க்கணும்னா அதெல்லாம் வாய்க்காது. நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் பரிசுத்தமான காரியங்களை செய்ய நம்ம நினைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவருக்காக நாம் வாழணும், ஆண்டவர் படணும். நம்ம எப்பயுமே கல்லான இருதயமா இருக்கக்கூடாது. வேத வசனத்தை தியானித்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும்போது நாம் தேவனுக்கு ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் வருகையில் அவரோடு இணைத்துக் கொள்வோம். அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு இருக்கும், நித்திய ஜீவனை நமக்கு தருவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூசியை போல நான் நிறைய உதாரணங்கள்லாம் சொன்னேன். சூக்குள்ள போன தூசியை போல அதெல்லாம் நம்ம என்ன செய்யாது. அப்படி சின்ன சின்ன நிரடுகள் வரும்போதே வாழ்க்கையை என்ன செய்கிறோம், மாறிடுறோம். ஒரு எலியா அவர் எங்கே போயிடுறாரு, மரணத்துக்கு போயிடுறாரு. இல்லை, அப்படியெல்லாம் காரணம் இல்லை. ஆண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு அடி நம்ம வைக்கணும்னு நினைச்சோம்னா பல அடி வைத்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர். நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு சரீரத்தை சின்ன பிள்ளையை போல மாற்றுகிற ஆண்டவர். கழுகு போல செட்டையில் எடுத்து எழும்பும்படியான கிருபையை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் விசுவாசிப்போம், நம்புவோம், ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அது பிரயோஜனம் பட்டு போயிடுச்சு. நம்ம விசுவாசத்தோடு கேட்போம், நாம் செழிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, நிந்தை தாங்கிட்டதே வண்ணம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, பின் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு,
கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. போடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் பாடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. கொடும் வறுமையில் உழன்றாலும் கடும் பசியினில் பாடினாலும் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றிடாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் இந்த வேதகமத்தில் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாங்கள் இன்று கேட்டு இருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களிலே விசுவாசமாக இருக்கும்படியாய் எங்கள் இருதயங்களை திடப்படுத்துங்க. ஆண்டவரே, சின்ன சின்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது அது எங்களை இடரலை உண்டாக்கி விடாதபடி, நெடுரலை ஏற்படுத்தி விடாதபடி, ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை கெடுத்து விடாதபடி, எங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி, உமக்கு எங்கள் குறைவை கெடுத்து விடாதபடி அந்த இடரல்களை கர்த்தாவே நாங்கள் ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்கிற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வரும்படியாய் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா, ஒரு பலனை தாங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. வல்லமுள்ள கரம் எங்கள் மேல் அமர்த்தப்படட்டும். எங்கள் சரீரங்களுக்கு பலகீனங்களை நீக்குங்க. எங்கள் சரீரத்திற்கு வேதனைகளை நீக்குங்க. இதயத்தில் இருக்க பாரங்களை நீக்குங்க. குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்ப எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. நீங்கள் எங்களோடு கூட இருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்பதை நாங்கள் இருக்கிற வீட்டிலே, நாங்கள் இருக்கிற ஊரில், நாங்கள் இருக்கிற தெருவில் அடையாளம் காமிங்க. ஆண்டவரே, நாங்கள் பிரகாசிக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை நாங்கள் வெளிப்படுத்தி காமிக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்திலே கர்த்தாவை நிலைத்து நிற்க, விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க, முடிவு பரியந்தும் ஆண்டவரே அந்த விசுவாசத்திலே கர்த்தாவே நாங்கள் நிலைத்து நிற்கும்படியான கிருபைகளையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. உமது பலத்தினால் எங்களை கிளப்பட்டுங்க. உன்னத பலன் எங்களுக்குள்ள தாங்க. உமது வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றுங்க. எங்கள் சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே திருக்கரத்தின் ரத்தம், ஆண்டவரே எங்களுக்காக சிந்தின ரத்தம், சிலுவையில் சுமந்து தீர்த்த ரத்தம், அந்த ரத்தத்தை எங்களுக்குள்ளாக பாசி நாடிகள், நரம்புகள், சதைகளிலே, ஊன்களிலே, வல்லமைகளுக்குள்ளாக இறக்கி ஒரு புது பலன், ஒரு புது வல்லமை, ஒரு புது எழுச்சி, ஒரு புது மறுமலர்ச்சியை எங்கள் வாழ்க்கையில தாங்கப்பா. நீங்க எங்களுக்குள்ள இருங்க. ஆண்டவரே, உன்னத பலத்தினால் இடைக்கட்டுங்க. வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, கூட இருங்கப்பா. சோதரப்பா ஊராக்காபா ஹரிபா ஷாந்த் அல்லேலூயா ஹரிகாபா. கர்த்தரை ஆண்டவர் தெய்வமாக கொண்ட பிதனம் பாக்கியம்னு சொல்லி நீங்க தீர்க்கதரிசன வசனமா சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் உம்மோடு இருக்கிறோம், உம்மை பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியவதியாய் பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிந்தையில கொண்டு வருகிற வேதனைகள், ஆண்டவரே இன்னும் விட முடியாத பாரம், தலையில் இருக்க கனங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே, காபா ரீபா சாந்தா ராபா லாபா ஊராமானா ரிகா தாராபாலா காபா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை தாங்க. குடும்பத்திலே கட்டுகளை அவிழ்த்தறீங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளை நீக்குங்கப்பா. ஒரு புது வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ள வரட்டும். ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். ஆண்டவரே, வெளிச்சம் இருளில் இருக்க ஆண்டவரே, இருளை வெளிச்சமாக்குற ஆண்டவர். ஆண்டவரே, அந்த இருளை நீக்குங்க. எங்கள் இருதயத்திற்கு இருளை நீக்குங்க, வெளிச்சமாக்குங்க. தாவீது சொன்னார், ஆண்டவரே இருதயத்தை வெளிச்சமாக்குனார் சொல்லி அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள ஊற்றுங்க. ஒரு வெள்ளமே தாங்க. ஆண்டவரே, கிருபையை தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு அநாதி தீர்மானத்தினுடைய கரங்கள் அமர்த்தப்படட்டும். ஒரு வல்லமை அமர்த்தப்படட்டும். ஒரு கிருபை தாங்கட்டும். ஒரு பலன் வரட்டும். உன்னத பலத்தில் தாங்குங்க. எல்லா தீமைக்கு விலக்கி அவர்கள் கர்த்தாவே உமது அன்புக்குள்ளாய் வைத்து ஆண்டவரே உமது வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் எப்பொழுதும் இருக்க
துதித்துக் கொண்டே இருக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆண்டவரே வேத வசனத்தை இருதயத்திலே வைத்து அதை மறந்து விடாதபடி அதை அபியாசப்படுத்த உங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா. தேவக்கரம் அந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். அது குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவர் விவசாயங்கள், உத்தியோகம், வியாபாரம், ஆண்டு குடும்ப வாழ்க்கை, வண்டி வாகனங்கள், பிள்ளைகள், எதிர்காலங்கள், படிப்பு, சகலத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேலே தேவக்காரம் இருக்கட்டும். நீங்க கூட போங்க, ஆசீர்வதிங்க. எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தங்கி இருக்கட்டும். நாங்கள் உண்மையை பற்றி கொண்டு உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கரங்களை ஜெபிக்க